நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடலாம். பட் அந்த டிப்ஸ் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு கொஷின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வந்து இப்போ நீங்கள் டெய்லி வந்து ஒரு 6 hours கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் இந்த 6 hours ஒரு 2 hours கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். 4 hours ஃபோன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டதாகவே வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்டாப் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா 4 hours சேவ் பண்ணியிருக்கீங்களா? இந்த 4 hours வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த கொஷினுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லைன்னா, ஒரு நாள் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்துடலாம், 2 நாள் இருந்துடலாம். பட் உங்களாட்டி கன்சிஸ்டன்சியாக இதை ஒரு ருட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல. பேலன்ஸ் அந்த இருக்கிற டைம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த டைமில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 4 hours என்ன பண்ணுறதுங்கிற அந்த கொஷினுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இல்லாதனால, அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாதனால மறுபடியுமே நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிற அந்த 4 hours பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணும். அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் ஏதாவது பண்ணணும். ஸோ ஏதாவது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கையில் இருக்கணும், ஏதாவது டாஸ்க் இருக்கணும், ஏதோ ஒரு ஒர்க் உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைனா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணிங்கனாலும் சரி, ஒரு டே பண்ணிடலாம், 2 டே ஃபாலோ பண்ணிடலாம். பட் இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ருட்டீனாக நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும்னு நினைக்கிறத வந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த பேலன்ஸ் டைமில் பண்ணுறது உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணும், ஓகேவா? ஸோ எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நிறையா ஒர்க் இருக்கணும். உங்கள் லைஃப் வந்து பிஸியாக இருக்கணும். நீங்கள் அது லைஃப் பிஸியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் வேர்டு கிடையாது. என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூட கரெக்ட் வேர்டு கிடையாது. லைக் நீங்கள் எதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்க? அதுக்காக பர்பஸ் இருக்கணுங்கிறேன். லைக் நீங்கள் ஃபோன் ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க? லைக் நான் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் நான் வந்து மணி மேக் பண்ணலாம், ஸ்கில் லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு காரணம் வச்சுருக்கணுங்கிறேன். லைக் மணி மேக் பண்ணலான்னு சொல்லி ஒரு காரணம் இருந்துச்சுன்னா தென் அந்த டைமில் நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம். லைக் அந்த மாதிரி சொல்கிறேன். பட் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். பட் சரி, நான் ஃபோன் யூஸ் பண்ண கம்மி பண்ணிட்டேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இல்லைன்னா தென் நீங்கள் மறுபடியும் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பண்ணுறது எதுவுமே இல்லை, போர் அடிச்சிடும். தென் மறுபடியும் ஃபோன் எடுத்துடுவீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கணும். ஓகே, ஏதாவது பண்ணுறது இருக்கணும். நான் வந்து இந்த வீட்டில் சொல்லிடுறேன். என்ன பண்ணுறது? மணி மேக் பண்ணுங்கள். மணி மேக் பண்ணுறது எப்படி? இதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். மணி மேக் பண்ணால் ஏதாவது ப்ராடக்ட் தரணும், ஏதாவது சர்வீஸ் தரணும். ஸோ அப்போ தான் மணி மேக் பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்சுக்கு. பட் இதை வந்து நான் வந்து சிம்பிளாக வீடியோவில் சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஏதோ ப்ராடக்ட் எவ்வளோ சர்வீஸை சேல் பண்ணு சொல்லிட்டு. பட் நான் சொல்கிற அளவுக்கு அது சிம்பிள் கிடையாதுன்னு சொல்லி எனக்கும் தெரியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். இது சிம்பிள் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸை சேல் பண்ணும் அப்படிங்கிறது லைக் நான் வந்து ஜஸ்ட் வார்த்தையாக ஈஸியாக சொல்லிடுறேன். பட் நான் சொல்கிற அளவுக்கு அது ஈஸியும் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி ஆகணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும், நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இந்த டைமிங்கில் நான் வந்து உங்களை பண்ண சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிடலாம். நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் உங்களாட்டி ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கேரளாவில் இருந்தேன். இப்போ நான் கரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கேன். பட் நான் கேரளாவில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் யூஸ் பண்ணுற யூசேஜே வந்து கம்மியாகிடுது. ஏன்னா என்கிட்ட வந்து அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமில்
ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வேறு விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. லைக் நான் வந்து கேரளாவில் அப்படின்னா வாக்கிங் போயிட்டு அப்படியே நான் கேரளா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்ததுனால என்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், லைக் உங்களை பிஸியாக வச்சுக்கணுங்கிறேன். உங்களை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.